Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா refractive index. So இது வந்து ஒரு 3 mark question. So இதுக்கு முன்னாடி வந்து 2 years back வந்து 5 markல கேட்ட क्वेश्चंस தான் நமக்கு இப்ப 3 markல கேக்குறது. இல்லையா? 3 marksல கேட்டிருந்த क्वेश्चन எல்லாம் இப்ப நமக்கு 2 marksல கேக்குறாங்க. அப்ப 5 markல கேட்ட क्वेश्चन எல்லாம் வந்து இல்லையா அதை விட பெரிய டீடைல்டு क्वेश्चन. 10 markல கேட்ட क्वेश्चंस எல்லாமே நமக்கு இப்ப 5 markல கேக்குறாங்க. ஓகேவா? சரி. So முக்கியமானது refractive index in Tamil ஒளி விலகல் எண் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ். அப்ப லைட் டீவியேட் ஆகிறதுக்கான ஒரு எண், ஸ்பெஷல் கேரக்டர் அப்படினு சொல்லலாம் ஒரு மீடியம். சரி. So that is denoted by letter mu or n. ஏனா நிறைய புக்ஸ்ல வந்து mu தான் போட்டுருப்பாங்க எக்ஸாக்ட் நோட்டேஷன். இப்போ நமக்கு நியூ சிலபஸ்ல வந்து ஸ்மால் n யூஸ் பண்ணிருப்பாங்க refractive indexக்கான நோட்டேஷன். சரி. இப்போ எக்ஸாம்பிள் first நான் definition சொல்றேன். Refractive index is equal to speed of light in air or vacuum by speed of light in medium. இப்ப பாருங்க ஒரு மீடியம் எடுக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் பீஸ். இது வந்து என்னது ஒரு கிளாஸ். இது வந்து உங்களுக்கு தெரியும் திக்கா இருக்கக்கூடிய லைட் அலோ பண்ணக்கூடிய ஒரு மீடியம். அதனால இதுக்கு பேரு டிரான்ஸ்பேரண்ட் மீடியம் ஃபார் லைட். லைட்டை பெனிட்ரேட் பண்றதுக்கு அலோ பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் கிளாஸ். இப்போ இங்க மேல என்ன இருக்கும் அப்படின்னா சன்ல இருந்து லைட் வருது இல்லையா? எது வழியா வருது? ஏர் வழியா வருது இல்லையா? சில இடங்கள்ல ஏர் இருக்கும், சில இடங்கள்ல ஏர் இருக்காது. அப்ப ஏர் ஆர் வேக்கம் வழியா லைட் வருது. அப்படி வரும்போது ஏற்கனவே நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஃபோகால்ட், மைக்கேல்சன், அப்புறம் வந்து யாரு நம்ம பிசியோ, இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க என்னது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்கம் இஸ் கான்ஸ்டன்ட். வாட்ஸ் தி வேல்யூ? லைட்டோட ஸ்பீடு, இதுதான் லைட் வர்றது. c is equal to 3 into 10 power 8 meter per second. c ங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா லைட்டோட ஸ்பீட் காற்று அல்லது வெற்றிடம் ஏர் ஆர் வேக்கம்ல வந்து சேமா இருக்கும், கான்ஸ்டன்ட். 3 lakhs kilometer per second. அதான் 3 into 10 power 8 meter per second. வந்து விழுந்த உடனே என்ன ஆகுது? கிளாஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அப்போ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம், ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு பெனிட்ரேட் ஆகும்போது கண்டிப்பா அது என்ன ஆகும்? டீவியேட் ஆகும். ஏன்னா உள்ள வரும்போது டிஸ்டன்ஸ் ஸ்பீட் குறையும். எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து தரையில ஓடிட்டே இருக்கோம். இந்த இடத்துல மீடியம் ஏர் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு நம்ம தண்ணிக்குள்ள ஓடுறோம். அப்ப இதே ட்ராக்ல நம்மளால ஓட முடியாது. தண்ணிக்குள்ள இறங்கும் போதே அந்த வாட்டர் பாண்டுக்குள்ள இறங்கும் போதே நம்மளுடைய டிரெக்ஷன் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆயிடும். ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கலா குறையுது. அப்ப ஸ்பீடு குறையும் போது டிராவலிங் டிஸ்டன்ஸ் மாறும். அப்போ ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது கண்டிப்பா ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். இதே வாட்டர்ல இருந்து திருப்பி நம்ம வந்து தரைக்கு ஏர்ங்கிற மீடியமுக்கு வரும்போது ஸ்பீட் கூடும். ஐ மீன் ஸ்பீட் சேஞ்ச் ஆகும் தான் சொல்றேன். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம். அப்ப இப்படி வர்றது இப்படி போயிருக்கணும் நேரா, ஆனா போகாது, கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? இதான் deviated ray அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, you are refracted ray. சோ அப்ப இங்க இந்த இடத்துல இதோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? கண்டிப்பா மாறி இருக்கும், கான்ஸ்டன்ட் கிடையாது, இதை விட கம்மியா இருக்கும். அதனாலதான் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எனி மீடியம், எந்த ஒரு மீடியமா இருந்தாலும் எக்ஸப்ட் ஏர் ஆர் வேக்கம் தவிர மீதி எதுலயும் ஸ்பீடு வந்து கண்டிப்பா குறையும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா. Refractive index equal to speed of light in air or vacuum by speed of light in medium. வேணா ஒரு எக்ஸாம் செக் பண்ணி பாப்போமா? உங்களுக்கு டேபிள் கொடுத்திருப்பாங்கல, கிளாஸோட refractive index value 1.52 னு கொடுத்திருப்பாங்க. நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது 1.5 கால்குலேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ என்னோட வேல்யூ 1.5 is equal to speed of light in air or vacuum 3 into 10 power 8 meter per second by speed of light in medium. என்ன லெட்டர்? V. இது வந்து C. அதாவது n equal to C by V. இதுதான் ஃபார்முலா. V வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப V மேல கொண்டு போயிட்டேனா 3 into 10 power 8 by 1.5. So divide பண்ணா 2. So என்ன கிடைக்குது? V யோட வேல்யூ 2 into 10 power 8 ms power minus 1. Sorry. or meter per second. எப்படியா எடுத்துக்கலாம். அப்ப பாருங்க ஏர் ஆர் வேக்கம்ல வந்து லைட்டோட ஸ்பீட் 3 into 10 power 8. ஆனா இங்க பாருங்க 2 into 10 power 8. அப்ப ஏர் ஆர் வேக்கமை தவிர வேற எந்த மீடியம்ல வந்து லைட் டிராவல் பண்ணாலும் கண்டிப்பா அதோட ஸ்பீட் குறையுது. காரணம் அதுக்கு என்ன இருக்கு? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நான் என்ன சொல்றேன்? refractive index அதாவது ஒளிவிலகல் எண் கூட கூட
லைட்டோட ஸ்பீட் குறையும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ஒளிவிலகல் எண் குறைய குறைய லைட்டோட ஸ்பீட் கூடும். செக் பண்ணி பார்ப்போமா? சரி. சோ இன்னொன்னு என்ன சொல்ல வந்த அப்படின்னா, இதுவும் ஸ்பீடு இதுவும் ஸ்பீடு. அப்ப இதோட யூனிட் ms பவர் -1, இதோட வேல்யூ யூனிட் ms பவர் -1. அப்ப ms பவர் -1 ms பவர் -1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிடுச்சுன்னா refractive index has no unit. அதுக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது, டைமென்ஷனே கிடையாது. ஓகேவா? அலகு கிடையாது. சரி, இப்போ செக் பண்ணுவோம். இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளாஸுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்றேன்னா, இங்கேயும் வேக்கம் இங்கேயும் வேக்கம், இதுவும் வேக்கம். ஓகேவா? ரெண்டு மீடியம், இது மீடியம் 1 வேக்கம், மீடியம் 2 வேக்கம். அப்ப வேக்கம்ல லைட் வந்து என்ன ஆகுது? டீவியேட் ஆகாது இல்லையா? அதே ஸ்பீட்ல தானே போகும். அப்ப எப்படி போயிருக்கும்? லைட் வந்து நேரா போயிருக்கும். அப்ப இது வேக்கம், மேல இருக்கிறது வேக்கம். அப்ப வேக்கம்ல இருந்து வேக்கம் வரும்போது கண்டிப்பா ஸ்பீட் மாறாது. ஏன்னா ரெண்டு ஒரே மீடியம். லைட்டோட ஸ்பீட் அதே வேல்யூ தான் v ஆ இருந்தாலும். வேணா மீடியம் 2ங்கறனால v போட்டுக்கலாம். v தேவையில்ல, c தான் போடணும். ஏன்னா கான்ஸ்டன்ட், மாறாத ஸ்பீடு. இப்ப v போட்டாலும் அதே வேல்யூ தான், 3 × 10⁸ மீட்டர் per செகண்ட். செக் பண்ணி பாப்போமா? இல்லையா? எங்க இருந்து எங்க? வேக்கம் டு வேக்கம். வேக்கம்ல இருந்து வேக்கமுக்கு, இல்ல வெற்றிடத்துல இருந்து வெற்றிடத்துக்கு. ஃபார்முலா என்ன? n = c/v. அப்ப n = c வேல்யூ என்ன? 3 × 10⁸ v ஓட வேல்யூ 3 × 10⁸. யூனிட் கேன்சல் ஆயிரும், which is equal to 1. so refractive index value 1. இது உங்களுக்கு டேபிள்ல கொடுத்திருப்பான். வேக்கமோட refractive index value, ஒளிவிலகல் எண் மதிப்பு 1. 1 வந்து 1.00 இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்ப இருக்குறதுலயே வந்து least refractive index value, அதாவது குறைந்த ஒளிவிலகல் எண் மதிப்பு யாருக்கு அப்படின்னா வேக்கம்க்கு. ஏருக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அதுக்கு எவ்வளவுனா 1.003 இந்த மாதிரி இருக்கும். 1.0003 லைட் வேரியேஷன், பெரிய வேரியேஷன் கிடையாது. ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ரெண்டுமே சேம் தான். அதனால தான் வந்து லைட்டோட ஸ்பீட் வேக்கம் ஆர் ஏர்ல வந்து ஒரே மாதிரி இருக்கும், 3 × 10⁸. ஆனா நியாயப்படி பார்த்தா வேக்கம்ல கொஞ்சம் கூட இருக்கும், இந்த அளவு இருக்கும். ஏர்ல லைட்டா கொஞ்சோண்டு 0.some% கம்மியா இருக்கும். ஆனா நம்ம நடைமுறையில சொல்லும்போது ஏர் ஆர் வேக்கம், காற்று அல்லது வெற்றிடத்துல ரேட்டட் ஸ்பீட் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து நீங்க ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப வேக்கம் டு வேக்கம் அப்படின்னா 1. இதே இது வேக்கம், ஏர் ஆர் வேக்கம்ல இருந்து ஒரு கிளாஸ் இப்பதான் போட்டேன். அப்ப வேல்யூ என்ன வரும்னு சொன்னேன்? ஸ்பீடு 2 × 10⁸. எங்க கிளாஸ்ல, ஆனா ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ எவ்வளவு வரும்? 1.5. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, refractive index value, ஓகேவா, is less in vacuum, air or vacuum, than in any medium. air or vacuum க்கு மட்டும் தான் refractive index value கம்மி, 1.00. ஆனா மீதி எல்லாம், இது கிளாஸோட refractive index, மீதி எல்லா மீடியமுக்கும் greater than 1. சோ இது வந்து நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு 3 மார்க் क्वेश्चन. ஓகேவா? அந்த டேபிள்ல கொடுத்திருப்பான். கிளாஸோட எக்ஸாக்ட் வேல்யூ 1.52. இதே இந்த இடத்துல வாட்டர் இருந்துச்சு அப்படினா அதோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் வேல்யூ 1.33. சோ ஓகே, இது முக்கியமான क्वेश्चन, நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? Thank you.